கம்ப்யூட்டர் கொத்தனாராகிய நான் இப்போது லேப்டாப் கொத்தனாராக மாறப்போகிறேன். அதாவது புதுசாக லேப்டாப் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த லேப்டாப்பு எப்படி நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன் அண்ட் இந்த பழைய லேப்டாப்பு என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்துச்சு, அதிலேருந்து இது எந்த விதத்தில் அப்கிரேடாக இருக்கும், நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை வெளியிலேயோ லேப்டாப் வாங்கும்போது எந்த மாதிரி சரியாக சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதுக்காக லேப்டாப்? பிசி அப்படின்றது ஒரே இடத்துல வச்சு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த சிபியூ நம்ம பில்ட் பண்ணது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே வேணால் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் அது மட்டும் அட்வான்டேஜ் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஒன்னோட இன்னொன்று நல்லாவே இன்டகிரேட்டடில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதே நம்ம பிசியில் நம்ம தான் வேறு வேறு பார்ட்ஸ் வாங்கி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த ஹார்ட்வேர் மிஸ்மேட்ச் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், என்னதான் அம்மா லேப்டாப்பில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை அப்படின்னாலும் கூட அதில் என்னால் ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்போர்ட் எடுக்க முடியும். காரணம் அந்த லேப்டாப்போட ப்ராசஸர், ரேம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இன்டகிரேட்டடாக இருக்கும். அதே பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனாலும் எக்ஸ்போர்ட் எடுக்க முடியும். அதில் நிறைய எரர்ஸ் வந்து வரும். ஸோ இதை வந்து எனக்கு வந்த பர்சனல் ஒப்பீனியன் இது. ஏன்னா நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈவன் இந்த லேப்டாப்லையும் கூட இதில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை ஹை எண்ட் ப்ராஜெக்ட்ஸை போட்டு நம்ம எக்ஸ்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா இதில் ஈஸியாகவே முடிஞ்சிடும். டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். அதே கொஞ்சம் சப்போர்ட் இல்லாத ஒரு பிசியில் போடும்போது அதில் ஏகப்பட்ட எரர்ஸ் வருது. ஸோ அந்த காம்போனன்ட் கம்பேட்டபிலிட்டி, அந்த காம்போனண்ட்டை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்பில் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பழைய லேப்டாப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது லேப்டாப் கிடையாது, இது எரும மாட்டு டாப். அதாவது இவ்வளோ பெருசுக்கு இருக்குது இந்த லேப்டாப்பு. ஸோ அது தெரிஞ்சு தான் வந்து நான் வாங்கினேன். அதுக்கு காரணம் எனக்கு அப்போ இருந்த சமயத்தில் வந்து லேப்டாப்பில் நான் எடிட்டிங்கும் பண்ணுவேன் அப்படின்றதுனால எனக்கு பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இதை வாங்கியிருந்தேன். இது வந்து i5 ப்ராசஸர் 3050க்கான கிராஃபிக்ஸ் கார்டு வரும் அண்ட் கேமிங் எல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். அது போக எடிட்டிங்க்கும் வந்து நல்ல ஒரு சிறந்த லேப்டாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 3 வருஷமாக இதை ரொம்பவே ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு அடின்னு அடித்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பயங்கரமாக யூஸ் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல, இடையில ஒரு தடவை மதர் போர்டு வந்து சோலி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏன் இந்த கொலவெறி? இப்போ மதர் போர்டு உள்ள அந்த ட்ராக் எல்லாம் எரிஞ்சு போய் எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் இருந்ததுனால அந்த மதர் போர்டை வந்து ஆசுஸே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. பட் அந்த மாற்றி கொடுக்கும்போது என்கிட்ட இருந்தது i5 ப்ராசஸரு, இந்த ஸ்டிக்கரில் கூட அதுதான் ஒட்டியிருக்கும். ஆனால் அவங்க மாற்றி கொடுக்கும்போது அந்த i5 இல்லைன்னு சொல்லி i7 அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? நான் i5யே புளிஞ்சு ஜூஸ் எடுப்பேன். இப்போ i7 கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ பயங்கரமாக புளிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எடிட்டிங்க்கும் சரி, கேமிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இதில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனையும் இருந்தது. என்னதான் இதில் i5லேருந்து i7க்கு மாறினாலும் இதில் 8GB ரேம் தான் இருக்குது அப்படின்றதுனால அந்த ரேம் வந்து கேப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ப்ராசஸர் வந்து அதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் ரன் பண்ணுது. அது கூடவே இந்த ரேம் அதுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த ரேமால் அதை அந்த டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால் 8GBயில் போய் இடிச்சுக்கிட்டு நிற்கும். அந்த சமயத்தில் லேப்டாப் லேக் ஆக ஆரம்பிச்சது. சரி, ரேம் அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் போட்டிருக்கக்கூடியது DDR5 ரேம். அந்த ரேமோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 11,000லேருந்து 15,000 ரூபா வரைக்கும் வருது. ஸோ அதனால் அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த லேப்டாப்பில் இன்னும் சில பிரச்சனைகளும் இருந்துச்சு. என்னோட மெயின் சோர்சஸ் எல்லாமே இந்த லேப்டாப்பில் தான் இருக்கும். நான் எங்கேயோ வெளியில் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த லேப்டாப்பை தான் நான் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரியான சார்ஜர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, டைப் சி கிடையாது. அண்ட் இது பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் அப்படின்றதுனால பேக்கப்பும் கம்மியாக தான் கொடுக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த அடாப்டரை, பவர் அடாப்டரை மாற்றுறதுக்காக நமக்கு எப்போதுமே ப்ளக்கை தேடிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் கார்லலாம் பயன்படுத்துகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த காருக்கு தனியாக போடக்கூடிய அந்த அடாப்டர் வாங்கி தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. வெளியில் போகும்போது இந்த எரும மாட்டை வேற தூக்கிட்டு போகணுமா அப்படின்ற ஐடியாவில் பெரும்பாலும் இதை நான் எடுத்துகிட்டே போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, ஃபோன்லேயே வந்து ரிமோட் டெஸ்க்டாப் ஆன் பண்ணிட்டு ஃபோன்லேயே நான் லேப்டாப்பை வந்து எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த லேப்டாப் அப்படின்றது பேருக்கு தான் லேப்டாப்பாக இருந்துச்சு. மற்றபடி இது வந்து டேபிளில், ஸ்டாண்டில் இதுவும் ஒரு பிசி மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால் இது கொடுக்கக்கூடிய அந்த கன்வீனியன்ஸ் வந்து எனக்கு போதுமானதாக இல்லை. அதுக்காகவே மெயினாக எனக்கு வேறு லேப்டாப் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் லேப்டாப் வாங்கும் போதும் உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஹெவியாக எரும மாட்டு தனத்தில் இருக்கணுமா அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் பிகினராக ஏதோ ஒரு கெரியரில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த சமயத்தில் எடிட்டிங்கு இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, இந்த நோட்ஸ் எடுக்கிறது இல்லை ரிசர்ச் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவேன், மைக்ரோசாஃப்டோட அந்த ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா பட்ஜெட் விலையிலேயே இந்த மாதிரி ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரியான லேப்டாப்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான லேப்டாப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், அதே மாதிரி ஸ்லிம்மாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரியான லேப்டாப்பை வாங்க முடியும். நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, எனக்கு தேவையான சில பேராமீட்டர்ஸை வந்து நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு மீடியம் பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் வேணும். அதாவது என்னால் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸையும் ஓப்பன்
ஓப்பன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான லேப்டாப் வேணும். அதே சமயத்தில் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அண்ட் அது கூடவே வந்து டைப் சி போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா பக்கமும் இந்த ஏசி அடாப்டரை தூக்கிட்டு என்னால் சுத்த முடியாது. நல்ல பேட்டரி பேக்கப் கொடுக்கணும். அது கூடவே சேர்ந்து பெட்டரான டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னா பெட்டர், இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் எல்சிடி டிஸ்பிளேக்கே வந்து அடாப்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த பேராமீட்டர் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஆன்லைனில் போய் அந்த லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து லிஸ்டிங் பண்ணேன். பிராண்ட் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டாக நமக்கு வந்தது வந்து மேக்புக் ஏர் தான். எதுக்காக நம்ம ஆப்பிள் பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா ஃபோன் அப்படின்றது ஆப்பிள் ஃபோன் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது நமக்கு செட்டும் ஆகாது. லேப்டாப்புக்கு மட்டும் எதுக்கு அந்த பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட் அதில் இருக்கக்கூடிய சிப்பு வந்து அதில் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம எடிட்டருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஒன்று சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்தோம். ஆனால் அவர் அப்போ வாங்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 12,000 அந்த ஸ்டூடெண்ட் ஆஃபர் அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு வேல்யூ ஃபார் மணியாக வந்து அந்த மேக்புக் ஏர் இருந்தது. இப்போ ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 ரூபா போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆப்பிள் கேர் ப்ரீமியம் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா 1,72,000 மேலே போகுது. ஸோ இந்த விலைக்கு அது வந்து ஒர்த்து கிடையாது. அதுக்கு நம்ம விண்டோஸில் வந்து நிறைய பெட்டரான ஆப்ஷன்ஸே இருக்குது. அந்த சேம் ப்ரைஸ்க்கு வந்து நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸே இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து அப்படியே லிஸ்ட்டில் இருந்து தூக்கியாச்சு. ஏஐ கால் நம்ம பேசுகிற வரைக்கும் பேசாது. நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எனேபிள் ஆகும். ஹலோ சொல்லுங்கள். ஆமாம் நான் தான். ஆமாம். லோன் வேண்டாம், கிரெடிட் கார்டு வேண்டாம், இன்சூரன்ஸும் வேண்டாம். ப்ராசரை சூஸ் பண்ணும்போது இன்டெல் கோர் அல்ட்ரா 5 அல்ட்ரா 7 இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன். இதில் ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அல்ட்ரா 5க்கும் அல்ட்ரா 7க்கும் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரைஸிங் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அல்ட்ரா 7 கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய அந்த 20,000 ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால நம்ம அல்ட்ரா 5 போதும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். ரேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு 16 GB போதும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தேன். ஏன்னா 32 GB அளவுக்கு நம்ம பயங்கரமாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் 16 GB அப்படின்றது எனக்கு அதுவே வந்து அதிகம் தான். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 TB இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ஜிபியூ அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இருந்தால் பெட்டர், இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் இருந்தேன். பட் அந்த மினிமம் எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணுற அளவுக்காவது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் டிஃபால்ட்டாகவே இந்த கோர் அல்ட்ரா 5 செலக்ட் பண்ணும்போது இன்டெல் ஆர்க் ஜிபியூ வந்து அது கூடவே வருது, 8 GBக்கான ஜிபியூ. ஸோ அதுவே வந்து போதுமானது. இப்போ பிராண்டை செலக்ட் பண்ணும்போது அதோட பெஸ்ட் சர்வீஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்லைனில் வரும். இதில் நான் 4 பிராண்டை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். லெனோவோ, ஆசூஸு, அப்புறமா டெல்லு, ஹெச்பி. இதில் டெல்லும் ஹெச்பியும் வந்து சேம் கான்ஃபிகரேஷனுக்கு ப்ரைஸிங் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. அதனால் அதை ரெண்டையும் வந்து லிஸ்ட்லேருந்து தூக்கியாச்சு. இப்போ போட்டியே வந்து 2 பேத்துக்கு தான், ஒன்று லெனோவோ, இன்னொன்று ஆசூஸ். ஸோ அந்த 2 ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்டுக்கே போயிட்டேன். அண்ட் நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி. அதாவது மெட்டல் பாடினா அந்த அலுமினியம் அலாய் மூலமாக இதோட கேசிங்கை வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகாது. இந்த லேப்டாப்பில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இதில் ஹிஞ்சு உடஞ்சி போயிடுச்சு. உடையிறது ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜாக இருந்தால் பரவாயில்ல. இதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணதில் வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து டீக்ரேட் ஆகி அந்த பிளாஸ்டிக்கே வந்து நொறுங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ கூட நான் அதுவாகவே தன்னால் நொறுங்கி விழுது. ஸோ என்னதான் பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்பாக இருந்தாலும் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால, அதுவும் டீக்ரேட் ஆகி உடையிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால ஸோ நான் வந்து மெட்டல் பாடிக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். லெனோவோவில் நான் செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகா 7 அப்படின்னு சொல்லக்கூடிய லேப்டாப்பு. இது 2-in-1 லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம லேப்டாப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியும், அப்படியே திருப்பி அதில் பென்னு கொடுத்துருப்பாங்க எழுதுறது, இல்லை டச் ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். 360 டிகிரி வந்து இந்த மேலே உள்ள அந்த லிட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். 1,31,000 எனக்கு அல்ட்ரா 7 ப்ராசரே வந்து கிடைச்சது. அப்போ இது எனக்கு வந்து ஒரு நல்ல டீல் மாதிரி தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் ₹1, மவுஸ் ₹1, அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ்க்கான அந்த ப்ரொடெக்ஷன், அந்த லேப்டாப் ப்ரொடெக்ஷனையும் வந்து கூடவே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி லேப்டாப் தான். ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து எல்சிடி டிஸ்பிளே தான், ஓஎல்இடி கிடையாது. எனக்கு அந்த 360 டிகிரி தேவையில்லை. இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே எனக்கு அந்த லேப்டாப் வந்து போயிருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இதை விட கம்மியான ப்ரைஸில் ஆசோஸில் வந்து ZenBook 14 வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், ப்ரைஸும் வந்து இதில் கம்மியாக போட்டிருந்தாங்க. ஸோ இதில் 1,32க்கு வந்து நமக்கு அல்ட்ரா 7 ஓஎல்இடி டிஸ்பிளேயோட கிடைக்கிது. அதே லெனோவோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1,60க்கு தான் அல்ட்ரா 7 ஓஎல்இடி டிஸ்பிளேயோட வருது. அதே அல்ட்ரா 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,12,000 ஆஃபர் ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,18,000 போட்டிருக்காங்க.
ஸோ விண்டோஸ் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெக்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு எது வந்து பட்ஜெட் விலையில் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியும். இப்போ அல்ட்ரா 5 நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதே அல்ட்ரா 5 நம்ம லெனோவோட கம்பேர் பண்ணி பார்த்து எது வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது கூடவே இந்த ஓஎல்இடி ஸ்க்ரீனு, ரேம் எவ்வளோ கொடுக்குறாங்க, அந்த ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க, இதையும் வந்து நம்ம பேரலாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் என்ன மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களோட யூனிக்கான அந்த டிசைனு, அது போக உள்ளே இருக்கக்கூடிய மதர் போர்டு அண்டு கொடுக்கக்கூடிய போர்ட்ஸு, இதோட வெயிட், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் மாறும். ஸோ ஃபைனலாக நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசஸோட ZenBook 14 இந்த OLED வெர்ஷன் அண்ட் அதில் அந்த அல்ட்ரா 5 ப்ராசரோட இருக்கக்கூடியது 1 TBக்கான ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் பேட்டரியும் 75 வாட் ஹவருக்கான பேட்டரி வந்து வருது, ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது, 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இது கூட வந்துருது. சரி, இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வெப்சைட்லேயே ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் போட ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம பின்கோடுக்கு டெலிவரி இல்லை ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் நம்ம பின்கோடில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வந்துருச்சு. சரி, அதனால் இருக்கவே இருக்கு கார்டுகளில் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சேம் லேப்டாப்பை கார்டுகளில் பார்க்கும்போது சேம் ப்ரைஸிங்கில் சேம் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. மாடல் நம்பரும் சேம் தான். ஆர்டர் பண்ண உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாங்க. என்னன்னா ஓப்பன் பாக்ஸ் இன்ஸ்பெக்ஷன், அது இருந்தால் தான் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம வாங்குற பொருளோ 1,10,000 ரூபாய்க்கு வாங்க போகிறோம். இந்த பொருளை ஓப்பன் பாக்ஸ் இன்ஸ்பெக்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா வர்றவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் இந்த பஞ்சாயத்தே வேணாம் அப்படின்னு சொல்லி கார்டுகள்லையும் வாங்கலை. நேராக எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குலையன்ஸ் டிஜிட்டல். இந்த மாடல் நம்பரை சொல்லி ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி முன்னாடியே கேட்டிருந்தேன். அவங்களும் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன ரேட்டு வந்து 1,20,000 சம்திங் கிட்ட சொன்னாங்க. பட் நான் சொன்னது என்னென்னா ஆன்லைனில் இந்த ரேட்டு தான் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அதுக்கே நாங்கள் மேட்ச் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சிம்பிள், முடிஞ்சது, அவ்வளோதான். நேரில் போனேன், காசை கொடுத்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த லேப்டாப்பில் நான் எதிர்பார்த்த எல்லாமே இருந்துச்சு. ஒரு மீடியம் லெவலில் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது. என்னால் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸும் வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஒர்க்கும் பண்ண முடியுது. பட் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த லேப்டாப்பில் இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டச்சு. இதில் டச் வரும்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பேராமீட்டரை வந்து நான் செக் பண்ணல, இதில் டச் ஸ்க்ரீன் உண்டா கிடையாதா அப்படின்ற மாதிரி. அண்ட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அது வேறு விஷயம். பட் இதில் வந்து அந்த டச் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் வந்து கூடவே சேர்ந்து வருது. அதனால் எதுவும் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டச்சை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். மற்றபடி இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் கூட 1.5 நாள் வரைக்கும் தாராளமாக பேக்கப் கிடைக்குது. அண்டு கேரி பண்ணிட்டு போகிறதும் ஈஸி. இப்போ எல்லா பக்கமும் வந்து இதை தான் கையில் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா கைக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம போய் உட்கார்ந்தா மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படின்றத தாண்டி இப்போ வந்து எங்கேனாலும் டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது. கார்லலாம் கூட அந்த டைப் சி போர்ட்லேயே வந்து இதில் சார்ஜ் போட்டுக்க முடியுது. பட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னா நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதிரி இந்த எரும மாட்டு பவர் பேங்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது கூட வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஈஸியாகவே நடக்குது. ஸோ மெயின் பிரச்சனையாக இருந்தது இந்த பவர் சோர்ஸ் தான். பட் இதில் வந்து நம்ம பவர் பேங்கை கனெக்ட் பண்ணி கூட ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட டிஸ்பிளே நிஜமாவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மேக்புக் ஏர் வாங்கியிருந்தா கூட அந்த டிஸ்பிளே கிடச்சிருக்காது. ஏன்னா இது OLED, அது வந்து ஜஸ்ட் LCD தான். ஸோ இது வந்து நிஜமாவே ஒரு பெட்டரான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லேப்டாப்பை செலக்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிசிஷன் தான். ஏன்னா என்னோட ஒர்க் ஃப்ளோவை வந்து இது மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா இது இப்படி படுத்துக்குது. அது அந்த ஹிஞ்சு வந்து அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை. பட் அது அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். இதில் 3 இயர்க்கான அடிஷ்னல் அந்த வாரண்டி போட்டிருக்கேன், டேமேஜ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதனால் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இதை வச்சு அப்படியே விளாடலாம். இதில் கேம்லாம் விளாடணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நினச்சி கூட பார்க்காதீங்க. ஏன்னா சின்ன சின்ன கேம்ஸ் வேணால் நீங்கள் விளாண்டுக்கலாம். அந்த கார்டு கேமு, இல்லை இந்த குட்டி பொம்மை கார் கேமு, அந்த மாதிரி விளையாடிக்கலாம். பெரிய கேம்ஸ்லாம் இதில் விளாட முடியாது. விளாண்டாலும் அந்தளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடைக்காது. ஸோ இந்த லேப்டாப்போட மேட்ரு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ப்ராடக்டிவிட்டிக்கான லேப்டாப். நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்கே வேணால் தூக்கிட்டு போகணும், ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த லேப்டாப் செட் ஆகும். இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த அளவு அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு மேட்டரும் இருக்குது. அதாவது ஸோ இந்த இடத்துல நம்பர் பேடும் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லேப்டாப்பில் சைடில் வந்து இந்த நம்பர் பேட் வந்து கொடுக்கல, அதை வந்து இந்த டச் பேடில் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேல்குலேட்டர்லாம் போடும்போது இதை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா கேல்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுலேயே நம்ம போட்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம். போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு USB போர்ட்டு, ஒரு HDMI, 2 டைப் C போர்ட்டு, அப்புறம்
அப்புறமா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு இவ்வளவுதான் வந்து வரும். இதுல நீங்க ஈத்தர்நெட் போர்ட் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவே வந்து போதும் தான். ஆனா யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது வந்து பெட்டர். ஒரு சில லேப்டாப்ஸ்ல யூஎஸ்பி போர்ட்டே சுத்தமா இருக்காது. இதுல ஒன்னாச்சும் கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். இந்த மேக் புக்லலாம் வந்து யூஎஸ்பி போர்ட்லாம் இருக்காது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அண்ட் இந்த லேப்டாப் வாங்கும் போதே உங்களுக்கு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்குலாம் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நான் இதுக்கு போட்டிருக்கிறது வந்து 6000 என்னமோ தான், 3 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். அந்த ஆக்சிடென்ட் டேமேஜ் எல்லாம் சேர்த்தே வந்து அந்த அமௌண்ட் தான். பட் இந்த லேப்டாப்புக்கு போட்டது வந்து இன்னும் கம்மியான பிரைஸ்ல 2000க்கும் என்னமோ தான் போட்டேன். அது நீங்க சேர்த்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து கம்மியா தான் வரும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சின்ன அமௌண்ட் போடணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனா முக்கியமான விஷயம் அது பிராண்ட் வாரண்டியா இருக்கணும். தேர்ட் பார்ட்டில போய் வாங்கி மாட்டிக்காதீங்க. இந்த திருப்பு குடைகள்ல இருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒன் அசிஸ்ட் அந்த மாதிரி வாங்காதீங்க. அது வாங்கினாலும் பெருசா ஒன்றும் யூஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிராண்டு கூடவே சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று. இந்த லேப்டாப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். இதை எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. இதே மாதிரியான தேவைகள் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.